அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, மேஷ ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான மகர ராசியில் செவ்வாய் பகவானுடைய உச்ச நிலை. இந்த நிலையை ருச்சக ராஜயோகம் என்று அழைக்கக்கூடியதுங்க. ஸோ இந்த நிகழ்வானது 16/1/2026 முதல் 23/2/2026 வரை சுமார் 38 நாட்களுக்கு நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வு மகர ராசியில் நடைபெறக்கூடியதுங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் மேஷ ராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்பு பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மேஷ ராசி அன்பர்கள் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவர். அதே நேரத்தில் இந்த மேஷம் மற்றும் விருச்சக ராசிக்கு அதிபதி என்று அழைக்கக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் மகர ராசியில் தன்னுடைய நிலையானது உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். ஸோ இந்த காலகட்டங்களில் நிறைய மாற்றங்களை தரக்கூடிய ஒரு யோகம் அப்படின்னே சொல்லாங்க. செவ்வாய் அப்படின்னாவே ஒருவருக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் துணிச்சலையும் கொடுக்கக்கூடியவர். அதாவது நவ கிரகங்களின் தளபதி என்று அழைக்கக்கூடியவர் இந்த செவ்வாய். ஒருவருக்கு வீடு கட்டக்கூடிய யோகமோ அல்லது நிலம் வாங்கக்கூடிய யோகம், கட்டிடம் சார்ந்த யோகங்களை கொடுக்கக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான். அதாவது நிலம் மற்றும் கட்டிடம் சம்பந்தப்பட்ட யோகங்கள், நீதித்துறை மற்றும் காவல்துறை சம்பந்தப்பட்ட அனுகூலங்களை கொடுக்கக்கூடியவரும் இந்த செவ்வாய் பகவான் தான். ஸோ இந்த செவ்வாய் ஒருத்தருடைய ராசி நாதனாக இருந்துட்டார் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் தைரியத்தோடும் துணிச்சலோடும் செய்வாங்க. ஸோ வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தன்மைகள் அப்படிங்கிறது, தனக்கு ஒன்று இல்லைன்னாலும் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யக்கூடிய யோகங்களை கொண்டவர்கள், அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மையை கொண்டவர் அப்படின்னே சொல்லாங்க. யாருக்கு எந்த கெடுதலும் நினைக்க மாட்டாங்க. தனக்கு இல்லை அப்படின்னாலும் தனக்கு ஒரு கெடுதல் செஞ்சிட்டாங்கன்னாலும் அவங்கள மறக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போவுமே இருந்துகிட்ருக்கும். யாருக்குமே எதுவுமே கெடுதல் பண்ண மாட்டாங்க. தனக்கு சரின்னு பட்டுச்சுன்னா செய்வோம், தவறுன்னு பட்டதுன்னா அந்த காரியத்தை செய்ய மாட்டோம். எல்லாருமே நமக்கு துரோகம் செய்யக்கூடிய அளவுக்கு தான் சூழ்நிலைகள் இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் உதவி செஞ்சு தாங்க எனக்கு பழக்கம். ஆனால் எனக்கு மட்டும் ஏன் மற்றவங்களோட இவ்வளோ பெரிய துரோகங்கள் அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கு. யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்லை, மற்றவங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் கெடுதல்கள் செய்கிறது, என்னுடைய மனநிலையை பாதிக்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது எனக்கு எதிராகவே நடந்துகிட்ருக்கு. என்ன காரணம் அப்படின்னே தெரியலைங்க. ஒரு வேளை இந்த விரையச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால தான் எடுத்த காரியங்கள் எதுவுமே என்னால் சரியான விதத்தில் செய்ய முடியலையா, இல்லை யோசனைகள் என்னால் சரியான விதத்தில் பண்ண முடியலைங்களா, எதை பண்ணாலும் நஷ்டமாகுதுங்க, எதை தொட்டாலும் விரயமாகுது, பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய தடுமாற்றங்கள், எதிர்பார்த்த நேரத்தில் எந்த தொகையும் கைக்கு வந்து சேர மாட்டேங்குதுங்க. இதனால் நம்பிக்கை நாணயம் அப்படிங்கிறது கெட்டு போகக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. வரவு செலவில் நிறைய சிக்கல்கள் அப்படிங்கிறது வந்துருச்சு. பணம் தேவையான நேரத்தில் கைக்கு வரமாட்டேங்குதுங்க. மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணது போக இப்போ நான் மற்றவங்கக்கிட்ட கேட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது மாறிடுச்சு. நிறைய விஷயங்கள், குடும்ப சூழல் அப்படிங்கிறதும், நான் யாருக்காக கஷ்டப்படுறேன், யாருக்காக உழைக்கிறனோ அவங்களே என்னுடைய சூழ்நிலையை புரிஞ்சிக்காத ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டுருக்கு. அவங்களே நம்மளை புரிஞ்சிக்கல அப்படின்னா வேறு யார் தான் நம்மளை புரிஞ்சுக்குவாங்க. எல்லாமே நல்லபடியாக பார்த்து தான் செய்கிறேன். ஆனால் என்ன மட்டுமே எல்லாம் உங்களால் தான் நடந்துச்சு, எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உருவானதுக்கான முக்கிய காரணமே நீங்கள் தான், அதுக்குண்டான தண்டனையை நீங்கள் தான் அனுபவிச்சாகணும் அப்படின்னு சொல்லி செய்யாத தவறுக்கு சில நேரங்களில் சில தண்டனைகள் அப்படிங்கிறது அனுபவிக்கிற மாதிரி ஒரு நிலை. கரெக்டான வேலை அப்படிங்கிறது அமைய மாட்டேங்குதுங்க. அமைஞ்ச வேலையிலே எனக்கு ஒரு நிம்மதியான சூழல் அப்படிங்கிறது இல்லை. இந்த மாதிரி வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்கள், அதாவது 10ஆம் இடமான மகர ராசியில் செவ்வாய் பகவானுடைய உச்சநிலை, அதாவது உங்களுடைய ராசிநாதன் 10ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். இந்த காலகட்டங்களில் வேலை ரீதியாக நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது கொடுக்க போதுங்க. வேலையில் இது வரைக்கும் டெம்பரவரியாக இருந்தவங்க கூட பர்மனண்ட்டாக ஒரு வேலை அப்படிங்கிறது அமையக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்குங்க. நிறைய வேலை அப்படிங்கிறது தேடிக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு துறை அப்படிங்கிறது அமையவேலைன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கூட தான் எதிர்பார்த்த துறையில் ஒரு நல்ல பதவி உயர்வுடன் கூடிய ஒரு சம்பளம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க. அந்த வேலை மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள் உருவாகும். பெரிய பொறுப்புகள், அதாவது பணியில் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. மன அழுத்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக குறையும். ஒர்க்கில் நிறைய ப்ரெஷர் இருக்குங்க. இந்த வேலையை என்னால் முழுமையாக செய்யவே முடியல, இதை விட்டுட்டு வேறு ஒரு வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு கூட நிறைய டைம் வந்துட்டேன். உயர் அதிகாரிகள் மூலமாக சில மன உளைச்சல்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருந்தது.
அந்த நிலைகள்லாம் மாறும். உயர் அதிகாரங்கள் உங்களுடைய வேலையை பாராட்டக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருக்குங்க. புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வருங்க. அதே போல் அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த வேலையிலிருந்து வந்த இழுபறிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அகலும். உங்களுடைய வேலையில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லாங்க. யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக இருந்தாங்க, வேலை செய்கிற இடத்துலையோ உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்கள் கூட வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு எதிராக இருந்திருப்பாங்க. அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறும். நல்ல ஒரு பொறுப்புகள் அப்படிங்கிறது கிடைக்குங்க. தொழில் ரீதியாக நிறைய முன்னேற்றங்கள் இருக்க போது. இது வரைக்கும் நான் ஆரம்பிக்கணும்னு நினச்ச தொழில் எதுவுமே என்னால் சரியான விதத்தில் பண்ண முடியல. நல்ல நாலேஜ் இருக்குங்க. கரெக்டான காலகட்டங்களில் அதுக்கு உண்டான யோகங்கள் வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக என்னுடைய தொழிலில் நான் சாதித்து காட்டக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்குங்க. அதற்குண்டான காலகட்டங்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த 10ஆம் இடத்தில் செவ்வாய் பகவானுடைய உச்சநிலை காலகட்டங்களில் கண்டிப்பாக தொழில் ரீதியாக நிறைய மாற்றம், புதிய தொழிலை தொடங்குவீங்க. ஆல்ரெடி செஞ்சிட்டு இருக்கிற ஒரு தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தொழிலில் நிறைய சிக்கல்கள் இருந்திருக்குங்க. கூட வேலை செஞ்சிட்ருக்கிறவங்க உங்கள் தொழில் ரீதியாக உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்க கூட நிறைய இடையூறுகள் கொடுத்துருப்பாங்க. அவங்களாம் உங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டங்கள், புதிய ஒப்பந்ததாரர்களை சேர்க்கக்கூடிய, அதாவது புதிய பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு சேருவாங்க. அந்த பழைய பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறது விலகக்கூடிய ஒரு காலகட்டம். தொழில் ரீதியாக பண வரவுகள், லாபங்கள் அப்படிங்கிறதும் நல்ல ஒரு இரட்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லாங்க. நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாத நபர்களுக்கு கூடிய விரைவில் திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது வருங்க. ஏன்னா இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு பந்தம் இல்லாததுனால தான் இன்றைக்கி என்னால் அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணவே முடியல. எல்லா விஷயத்துலையும் கரெக்டான விதத்தில் அலைன்ஸ் பார்க்குறேங்க, ஜாதகம் எல்லாமே ஒத்து போகுதுன்னா திருமணம் அப்படிங்கிறது மட்டும் கரெக்டான டைமில் நடக்கலை அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கூடிய விரைவில் திருமணம் சார்ந்த இந்த மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் தன்னுடைய உச்ச நிலையில் இருக்கும்போது உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை அப்படிங்கிறது கொடுப்பாருங்க. ஏன்னா இந்த திருமண தடைகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு அகலுங்க. நீண்ட நாட்களாக திருமணம் சம்பந்தப்பட்ட இழுபறிகள் அப்படிங்கிறது குறையும். காதலர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது குறையுங்க. தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், செய்யாத தவறுக்கு சில நேரத்தில் தண்டனைகள், காரணமே இல்லாமல் பிரிந்து போகக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள், இந்த காதல் திருமணம் வரைக்கும் போகுமா அப்படிங்கிற ஒரு சில எதிர்பார்ப்பில் இருந்திருப்பீங்க. அந்த எதிர்பார்ப்புகள் இந்த நேரத்தில் பூர்த்தி ஆகும். பிரிந்த காதலர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லாங்க. காரணமே இல்லாமல் பிரிஞ்சுட்டோங்க, ஆனால் இன்றைக்கி நாங்கள் அடுத்து எங்களோட லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் இன்றைக்கி நாங்கள் 2 பேர் பிரிகிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறும். கூடிய விரைவில் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. திருமணத்திற்கு பிறகு கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அந்யோன்யங்கள் அப்படிங்கிறது சுத்தமாகவே குறைஞ்சிருச்சு. ஏன்னா அவங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு ஒன்று பார்த்து செஞ்சுருக்கோம். அவங்களுக்கு என்ன தேவை, குழந்தைங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் எதிர்பார்த்து நம்ம செய்யக்கூடிய காலகட்டங்களில் நிறைய பணம் ரீதியாக சில தடைகள் அப்படிங்கிறது வந்துச்சு. மன உளைச்சல்கள் அப்படிங்கிறது வந்துருச்சுங்க. அவங்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்களில் சிறு காரணங்களை கண்டுபிடிச்சி இன்றைக்கி 2 பேருமே பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள், 2 பேர்த்துக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறதே இல்லை. ஏன்டா ஒன்றா இருக்கிறோம், பேசாமல் 2 பேர் பிரிஞ்சிடலாமா, ஆளுக்கு ஒரு திசையில் நம்மளுடைய வாழ்க்கையை எதிர்நோக்கி போயிடலாமாங்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது மாறிடுச்சு. அந்த சூழ்நிலைகள் கூடிய விரைவில் மாறுங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது ஏற்படும். பிரிந்த நபர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லாங்க. காரணமே இல்லாமல் பிரிஞ்சிட்டோங்க, இன்றைக்கி நாங்கள் 2 பேர் சேர்றதுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணுறோம், நிறைய இதனால் வம்பு வழக்கு பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ் வரைக்கும் கொண்டு போய் டிவோர்ஸ் வரைக்கும் கூட போயிடுச்சு. அந்த சூழலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு தருணம் அப்படிங்கிறது அமையுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அமையும். கூடிய விரைவில் கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது உருவாகுங்க. விட்டு சென்ற நபர்கள், விலகி சென்ற நபர்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லாங்க. ஏன்னா காரணம் இல்லாமல் அவங்கள நம்மளை தேடி வந்தாங்க, நம்மளாக அவங்கள தேடி போனோம். இன்றைக்கி ஏன்டா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் இருக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் தனக்கு எதிராகவே மாறிடுச்சுங்க. அந்த நிலையால் இன்றைக்கி நிறைய மனக்குழப்பங்கள் இருக்கேன். இது நம்ம பண்ணது சரியா, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையா அப்படிங்கிற குழப்பங்கள் இருந்திருப்பீங்க. அந்த குழப்பங்கள் அப்படிங்கிறது அகலுங்க. தேடி வந்த நபர்களும் சரி, நீங்கள் தேடி சென்ற நபர்களும் சரி, காரணம் இல்லாமல் பிரிந்த நபர்களும் சரி, கூடிய விரைவில் ஒன்றிடையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லாங்க. குழந்தை இல்லாத நபர்களுக்கு கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய மருத்துவ முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ஏன்னா இந்த குழந்தை பாக்கியத்துக்காக நாங்கள் செய்த செலவினங்கள் அப்படிங்கிறது நிறைய மருத்துவ முயற்சிகள் எல்லாமே எடுத்துட்டோம். அந்த சூழல் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக மாறி உங்களுக்கு ஒரு நல்ல சுப பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்குங்க. கூடிய விரைவில் வீடு கட்டக்கூடிய யோகமோ, ஒரு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமோ, ஒரு நிலம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் எல்லாமே கண்டிப்பாக உருவாங்க. ஏன்னா பண தேவைகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. நிறைய முயற்சி பண்ணுறோம், நிறைய சம்பாதிக்கிறோம், ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான முயற்சியில் எடுக்கும்போது அந்த பணம் அப்படிங்கிறது தேவையில்லாத விரயங்களையும் நஷ்டங்கள் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்திருக்கு.
கூடிய விரைவில் உங்களுடைய வீடுக்கு கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய அளவுக்கு சில பாக்கியங்கள் அப்படிங்கிறது உருவாகுங்க. நின்று போன கட்டிட வேலைகள் கூட தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குங்க. ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட யோகங்கள், ஒரு நிலம் வாங்கக்கூடிய யோகமோ, ஒரு நிலத்தை விற்கக்கூடிய யோகம், நிலத்தின் மீது இருக்கக்கூடிய வம்பு வழக்கு பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னே சொல்லாங்க. ஆரோக்கிய ரீதியாக இதுவரை இருந்த அந்த தடைகள் அப்படிங்கிறது அகலுங்க. ஹெல்த்தில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். குழந்தைங்களுடைய கல்வி சம்மந்தப்பட்ட முயற்சிகள் நல்ல தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் படித்து அவங்க எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்குங்க. அரசு சம்மந்தப்பட்ட அதாவது துறைகளுக்கு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறவங்க, கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொன்னான காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் ரிசல்ட் அப்படிங்கிறது வந்துருச்சுங்க, அடுத்த லெவலுக்கு நான் மூவ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு ஆஃபர் லெட்டர் கிடைக்குமா, அரசு துறையில் எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள், அதாவது உங்களுடைய 10ஆம் பாவகத்தில் செவ்வாய் பகவானோட உச்ச நிலை அப்படிங்கும்போது இந்த நேரத்தில் அரசு சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் உங்களுக்கு தேடி வருங்க. கவர்மெண்ட் ஜாப்புக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பொன்னான காலகட்டம் அப்படின்னே சொல்லாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுக்கும்போது வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் கையில் கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.